அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன். அடங்கா கோபம் போராய் முடியும். கோபம் வருவது சகஜம். ஆனால் சில நேரங்களில் அந்த கோபம் கட்டுக்கடங்காமல் வருவதால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகின்ற பொழுது அது மிகப்பெரிய சண்டையிலே போய் முடியும். ஆகையினால் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவை சொல்லுகிறார். நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் டான்சில் கட்டி பெரிதாக இருந்தால் ஆபரேஷன் வேண்டாம், ஹோமியோபதி மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு சர்வம் ஹெல்த் கேர் 9176380403. நல்லது நண்பர்களே, அடுத்ததாக நம்ம வெர்டிகோ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு உள்ள போகிறோம். ஹோமியோபதியில் வெர்டிகோ அப்படின்னா தலை சுற்றல். தலை சுற்றலை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து விடும். பிரச்சனை சிறிதாக இருக்கும் பொழுதே நாம அதற்கான தீர்வை கண்டுவிட வேண்டும். தலை சுற்றலுக்கு பல தருணங்கள், சூழ்நிலைகள், நம்முடைய நடவடிக்கைகள் காரணமாக அமைகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அந்த நிலையை சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு சரியான மருந்தை கொடுப்பார். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு இந்த வெர்டிகோவினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அந்த இதில் என்னென்ன சூழ்நிலைகள், தருணங்கள் என்று பார்ப்போம். ஒன்று, வாக்கிங். நாம் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டே இருக்கிறோம். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். அடுத்து நடந்து முடிந்து அப்படி வந்து நிற்போம் அல்லது உட்காருவோம், அப்போ தலை சுற்றல் ஏற்படும். சிலருக்கு வெட்ட வெளியில் ஓப்பன் ஏரில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். அதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்து டாக்டர்கிட்ட சொல்லணும். அடுத்து வார்ம் ரூம். ஒரு ரூம் ஹீட்டாக உணர்றோம், ரொம்ப வெதுவெதுப்பாக உணர்றோம், உருக்கமாக உணர்றோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் தலை சுற்றல் ஏற்படலாம். சிலருக்கு அந்த சுவரெல்லாம் தன் மேலே விழுந்து விடுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். சிலர் இந்த கால் கழுவோம் இல்லையா, காலை குனிஞ்சு கழுவும் பொழுது அப்படிங்கிறது தலை சுற்றியாகி விழுந்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்சிங்னா என்ன? டிவியை அல்லது ஒரு சினிமாவை இதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது, கிரிக்கெட்லாம் விளையாண்டா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இரவு 2 மணி 3 மணி வரைக்கும். அப்போ அந்த விஷன் அது பாதிப்படைஞ்சு தலை சுற்றல் ஏற்படும். அடுத்து சிலர் இந்த வாய்க்காலில் ஓடையில் தண்ணி ஓடிட்டு இருக்கும், அதை அப்படி கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், தலை சுற்றல் வந்துடும். விண்டி ஏர், அந்த காற்று வேகமாக அடிக்கும் பொழுது தலை சுற்றல் வரும். சிலருக்கு இந்த ஒயின் இருக்கு இல்லையா, ஒயின் குடிக்கும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். சிலர் எழுதிட்டு இருக்கும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். சிலர் கொட்டாய் விடுவாங்க, இந்த யானிங், அப்படி கொட்டாய் விடும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். இவ்வாறாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தருணத்திலும் நாம் செயல்படக்கூடிய அந்த நிலைகளில் தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிலைகளை மருத்துவரிடம் கூறி சரியான மருந்தை பெற்று நலமடைய இறைவனை பிரார்த்தித்து, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூபை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.